வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மொசாட் இலங்கைக்குள் வருவது அவ்வளவு நல்லதல்ல என அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான். தூய்மையான இலங்கை வேலைத்திட்டம் பலவந்தமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது விரும்பி செய்யக்கூடிய விடயம். பிரதமர் ஹரிணி அமரசூரிய சுட்டிக்காட்டு. தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் பெயரை பயன்படுத்தி பணம் சேகரித்த இருவர் கைது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தானாக முன்வந்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை ஒன்றிணைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட வேண்டும் என்று பல கட்சிகள் விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னரே சேனாரத்ன இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து அரசியல் தரப்புகளால் பேசப்பட்டு வரும் நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசியல் கட்சிகள் இந்த விவகாரம் தொடர்பாக கலந்துரையாடல்களை தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த காலங்களில் முக்கிய அரசியல் கட்சிகள் பெற்ற பின்னடைவுகளை கருத்தில் கொண்டு சில கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிட வேண்டும் என கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் முந்தைய தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியை விட ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருந்ததால் மற்ற கட்சிகள் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் இலங்கைக்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல என அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள இஸ்ரேல் நாட்டவரின் மதஸ்தலங்கள் மற்றும் கலாச்சார ஸ்தலங்களும் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் அமைய பெற்ற அரசாங்கங்கள் பாலஸ்தீன ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு பதிலாக இஸ்ரேலுடன் உறவுகளை பேணி வந்தன. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளுடனான உறவில் எமக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டன. பாலஸ்தீனம் தொடர்பில் சர்வதேச ரீதியாக எமக்கு இருந்த கௌரவத்திற்கும் கடந்த அரசாங்கங்கள் பாதிப்பை ஏற்படுத்தின. இலங்கையில் பல பிரதேசங்களில் இஸ்ரேலர்களில் மதஸ்தலங்கள் மற்றும் கலாச்சார மத்திய ஸ்தலங்களை அமைத்து வருகின்றனர். இவற்றுக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளதுடன் அவை கட்டப்பட்டு வருகின்றன. மாத்தறை வெலிகம பகுதியில் இவ்வாறான கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடங்கள் கட்டப்படும் இடங்களுக்கு 24 மணித்தியாலமும் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்பின் கீழ் அமைக்கப்படும் கட்டிடங்கள் என்ன என்பது தொடர்பிலேயே எமக்கு பிரச்சினை உள்ளது. பாலஸ்தீனத்துக்கான நாம் அனைவரும் வீதியில் இறங்கி போராடிய வரலாறு உள்ளது. இந்த கட்டிடங்கள் தேசிய பாதுகாக்கும் அச்சுறுத்தலாக நாம் கருதுகிறோம். மொசாட் இலங்கைக்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல. வெளிக்கடையில் குறித்த கட்டிடம் முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதிகளிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. விரைவாக இது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பலர் எமது நாட்டுக்கு வருகின்றனர். ஆனால் அவர்கள் ராணுவ வீரர்களா என்பதை அடையாளம் காண்பது கடினம். மனரீதியாக நிம்மதியை தேடி அவர்கள் இங்கு வருகின்றனர். ஆனால் பல நாடுகள் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் வருகையை நிறுத்தியுள்ளன. இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளால் ஐரோப்பிய பயணிகள் வருவதில்லை என்பதாலேயே நிறுத்தியுள்ளன. எதிர்காலத்தில் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் வருவதை தடுப்பது தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி மற்றும் அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி யாழ்ப்பாணம் நெல்லியணி பகுதியில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய மதபோதகர் ஒருவரும் மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட போது நிதி வழங்க மறுத்தவர்களை அனுரவின் பெயரை கூறி ஒளிப்படத்தை காண்பித்து அச்சுறுத்தி நிதியை வலுக்கட்டாயமாக பெற முற்பட்ட போது வர்த்தகர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு காவல்துறையினர் குறித்த நபரை கடுமையாக எச்சரித்துவிட்டு விடுவித்துள்ளனர். நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மதபோதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதியை பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் அதற்கான பற்றுச்சீட்டுகள் எவற்றையும் வழங்கவில்லை. இதேவேளை நிதி கொடுக்க மறுத்தவர்களை எலிக்காய்ச்சல் வந்து இறப்பாய் என்றும், அனுரவை நான் தான் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்தேன் எனவும், அனுர ஆட்களை பற்றி தெரியும் தானே என அச்சுறுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரன் எஸ்
வில்சன் விவசாய நடவடிக்கையை பாதிக்காத வகையில் சுண்ணாம்புக்கல் அகழ்வை நெறிப்படுத்துவதோடு இதில் நிலவக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்தும் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் சுண்ணாம்புக்கல் வடமேற்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் கரையோரத்தை அண்டி காணப்படும் ஒரு இயற்கை வளமாகும். புவிசரித வரலாற்றில் பல மில்லியன் வருடங்களுக்கு முற்பட்ட மயோசின் காலத்தில் உள்ள கடலின் அடித்தள படிவுகளாக தோற்றம் பெற்ற இப்பாறைகள் சீமந்து தயாரிப்பிலும் இதர கட்டுமானங்களிலும் பிரதான மூலப்பொருளாக விளங்குகின்றது. சமீப நாட்களாக சுண்ணாம்புக்கல் அகழ்வும் அதனை வேறு மாவட்டங்களுக்கு எடுத்து செல்வதும் பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது. சுண்ணாம்புக்கல் அகழ்வு பயிற்சிகைக்காக 2 அடி ஆழம் வரையில் குளறி எடுத்தல் என்ற நிலையிலிருந்து இன்று சீமந்து தயாரிப்புக்காக கனரக வாகனங்களை கொண்டு அகழ்ந்தெடுத்தல் என்ற நிலைமைக்கு மாறியுள்ளது. காங்கேசன்துறை சீமந்து தொழிற்சாலை இயக்கப்படாதிருப்பதற்கு சுண்ணாம்புகளை பொறுவதில் உள்ள இடர்பாடுகளே காரணம். இந்த நிலையில் இங்கிருந்து வேறு மாவட்டங்களுக்கு சுண்ணாம்புகளை எடுத்து செல்வது மக்களிடையே கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அதற்கு பதிலாக கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற பல்வேறு தேசிய வேலைத்திட்டங்கள் மூலம் அதை மூடி மறைப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் கடுமையாக சாடினார். நாடாளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு 49 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இது கலனி பல்கலைக்கழக மாணவர் சபை அல்ல, தேசத்தை ஆளும் சபை என்பதை அரசாங்கம் மறந்துவிட்டமையே இப்போது வெளிவருவதாக கூறினார். இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் பெரும் எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தனர். ஆனால் உங்களின் சில உறுதிமொழிகள் அரசியல் நோக்கங்களுக்காக செய்யப்பட்டவை. அரசாங்கத்தில் உள்ள உங்களில் எவரேனும் லாப நஷ்ட கணக்கை செய்திருந்தால் உங்கள் உறுதிமொழிகள் எதையும் நிறைவேற்ற முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் வருமானம் இல்லாமல் செலவு செய்ய முடியாது என்றார். அரசாங்கத்தை கடுமையாக சாடும் MP ஜெயவீரனின் பேச்சை எதிர்த்த அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நாடாளுமன்றத்தில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் நடந்தது போல கைகலப்பு எதுவும் ஏற்படவில்லை. பிரதிநிதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க பேசிய போது முன்னாள் எம்பியும் கொலை குற்றவாளியுமான துமிந்த சில்வாவின் குடும்பத்துடன் தொடர்புடைய ஒரு தொலைக்காட்சி ஊடகங்கள் அவருக்கு சார்பாக செய்திகளை வெளியிட்டாலும் அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க மாட்டார் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். குறித்த தொலைக்காட்சி சேனலை நேரடியாக பெயர் கூறாத வகையில் அதன் சமீபத்திய அரசாங்க எதிர்ப்பு நிகழ்ச்சிகளை குறிப்பிட்ட ஜெயசிங்க இது நிர்வாகத்தின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்று குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் பேசிய மஹிந்த ஜெயசிங்க டிவி சேனல்களுக்கு நாங்கள் பயப்படவில்லை, தம்பியை விடுவிக்க மாட்டோம் என்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் துமிந்த செல்வாவுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை வேண்டுமா என்பதை அறிய மருத்துவ மதிப்பீடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் வலியுறுத்தினார். 2011ஆம் ஆண்டு பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் தண்டனை பெற்ற துமிந்த செல்வாவுக்கு 2021ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவினால் வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பு உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இலங்கை மின்சார சபை தற்போது கடனில் இருந்து விடுபட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி மறுத்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஜெயக்கொடி இலங்கை மின்சார சபைக்கு 323 பில்லியன் ரூபாய் கடன் உள்ளது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, குறிப்பாக ஊடகங்கள் வழியாக வதந்திகள் பரவி வருகின்றன. இலங்கை மின்சார சபையின் எந்த ஒரு கடனையும் அரசாங்கம் பொறுப்பேற்கவில்லை என்றார். இலங்கை மின்சார சபைக்கு 2000 கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெகசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் குமார் ஜெயக்கொடி மேற்கொண்டவாறு தெரிவித்தார். MP ஜெயசேகர எதிர்காலத்தில் மின்சார கட்டணத்தை 30க்கும் அதிகமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார கூறுவதாக செய்தி ஒன்று கூறுகிறது. எதிர்காலம் என்றால் 3 ஆண்டுகள் என்று அர்த்தமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி அரசாங்கம் குறுகிய கால பகுதியை ஒருபோதும் குறிப்பிடவில்லை எனவும் அடுத்த 3 வருட கால பகுதிகளை திட்டம் எனவும் தெரிவித்தார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் BIAயில் 2வது டெர்மினல் கட்டப்பட உள்ளது. புலம்பெயர் தமிழ் மக்கள் தாயகம் செல்லும் போது கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நெரிசலில் சிக்கி சிரமத்திற்குள்ளாவது வழக்கம். 2வது டெர்மினல் நவீன வசதிகளுடன் கட்டப்படும் போது அது நெரிசலை இல்லாது செய்துவிடும். அந்த வகையில் தாயகம் செல்லும் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு. இந்த திட்டத்துக்காக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமை JICAயின் மூத்த துணைத் தலைவர்
திரு ஷோஹையா ஹரா தலைமையிலான உயர்மட்ட குழு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் லிமிடெட் தலைவரை சந்தித்து BIA டெர்மினல் 2 மேம்பாட்டு திட்டத்தின் முக்கிய அம்சங்களை பற்றி விவாதித்தது. இந்த மாற்று முயற்சியின் வெற்றியை உறுதி செய்வதற்கான முக்கிய காரணிகளை மையமாக வைத்து விவாதங்கள் நடைபெற்றன. திட்ட நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்தல் மற்றும் ஆலோசனை சேவைகளின் தரத்தை மேம்படுத்தல் ஆகியவற்றின் அவசியத்தை இருதரப்பினரும் வலியுறுத்தினர். இந்த நடவடிக்கைகள் விமான போக்குவரத்து துறையின் நீண்டகால வளர்ச்சிக்கு பங்களித்து தரத்தின் மிக உயர்ந்த தரத்தை பராமரிக்கும் அதே வேளையில் திட்டத்தை துரிதப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. BIA டெர்மினல் 2 கட்டுமான பகுதியை ஆய்வு செய்வதற்கு ஷோஹைப் ஹரா ஒரு தளத்திற்கு விஜயம் செய்தார். இலங்கையின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு ஆதரவளிப்பதில் JICAயின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை அவர் வெளிப்படுத்தினார். தூய்மையான இலங்கை வேலை திட்டம் பலவந்தமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றல்ல, மாறாக அது அனைவரின் விருப்பத்திற்கும் பங்கேற்பிற்கும் அடிப்படையாக அமைய வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அரசாங்கத்தின் தேசிய வேலை திட்டம் தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் பிரதான நோக்கங்கள் முன்னுதாரணமாக அமைதல், ஊக்குவித்தல், வழிகாட்டுதல் மற்றும் மாற்றத்தின் அவசியத்தை வலியுறுத்துதல் என பிரதமர் அமரசூரிய விளக்கம் அளித்தார். இம்முயற்சியின் மூலம் இலங்கை சமூகத்தில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என நம்புகிறோம். இலங்கையை அபிவிருத்தி அடைந்த நாடாக மீட்டெடுப்பதற்கு சமூக, தார்மீக மற்றும் சுற்றாடல் கோட்பாடுகளுடன் நாட்டில் மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளையும் ஒருங்கிணைக்கவும் வசதி செய்யவும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். நமது சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் நல்லாட்சி கொள்கையை நிறுவுவதும் மதிப்புகள் மற்றும் நெறிமுறைகளை நிறுவுவதும் நம் சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் உள்ள தொடர்புகள் மற்றும் மனித உறவுகளை நிறுவுவதும் அதன் மூலம் சிரிக்கும் மக்களின் அழகிய தேசத்தை உருவாக்குவதே எங்களின் இறுதி இலக்கு என்றும் தெரிவித்தார்.